ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பெர்மிட் டு ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிளான்ட்லேயும் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஷட் டவுனாக இருக்கட்டும், இல்லை கமிஷனிங் நடக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நம்ம பெர்மிட் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்தில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு ஃப்ரெஷர் வந்து இந்த பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்துக்குள்ளே வரலாமா, ஒரு பெர்மிட் ரிசீவராகவோ பெர்மிட் ஹோல்டராகவோ பிடிடபிள்யூ கோஆர்டினேட்டராகவோ ஒரு ஃப்ரெஷராக இன்ஜினியரிங் முடித்தவங்களோ இல்லை டிப்ளமோ முடித்தவங்களோ இந்த ஒர்க்குக்கு வரலாமா, இந்த ஒர்க்குக்கு வர்றதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்னென்ன கோர்ஸஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம், என்ன ஐடியாலாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். பெர்மிட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நான் வளவலன்னு பேச விரும்பலை. சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். பெர்மிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வேலை இடத்துல உள்ள அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து ஒரு அனுமதி வாங்குறது தான் பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் அப்படிங்கிறது வெறும் பேப்பர் ஒர்க் மட்டுமே கிடையாது. முக்கியமான சேஃப்டி ரிலேட்டடான ஒரு அஃபிஷியல் லீகல் டாக்குமெண்ட். இது நம்ம வெறுமனே ஒரு பேப்பர்னு சொல்லிட முடியாது. இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். இந்த பெர்மிட் டு ஒர்க்கில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹசார்ட்ஸ் இருக்கும், யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறோம், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, இதில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறா அப்படிங்கிறது தான் அந்த பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் பெர்மிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு கத்தார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஜர் எனர்ஜி ஆர்கனைசேஷன் கத்தார் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி அபுதாபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்னாக் இருக்குது. அதே மாதிரி சவுதி அராம்கோ, அப்புறம் ஒமானில் பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமான் பிடிஓன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குவைத்தில் கேஎன்பிசி, இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய பெர்மிட் சிஸ்டம் இந்த 5 பெர்மிட் சிஸ்டம் தான். நார்மலா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஹோல்ட் ஒர்க் பெர்மிட், ஃபயர் ஹசார்ட்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒர்க்கா இருந்தால் ஹாட் ஒர்க் பெர்மிட், ஒரு உயரமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹைட் ஒர்க் பெர்மிட், நேரோவான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ், அங்கே வந்து ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஏரியாக்களில் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது வந்து நம்ம கன்ஃபைன் ஸ்பேஸ் பெர்மிட் அப்படிமோ. எக்ஸ்கவேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்கவேஷன் பெர்மிட். அப்புறம் வந்து ரேடியோ ஆக்டிவ், இப்போ நம்ம வந்து வெல்டிங்கோட ஆர்டி எடுக்க போகிறோம், இல்லை அந்த ரேடியோ ஆக்டிவ் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே ரேடியேஷன் பெர்மிட், ரேடியோ ஆக்டிவிட்டி பெர்மிட் தேவைப்படும். இந்த மாதிரி இந்த 6 தான் மேஜர் பெர்மிட். இது போக சில பெர்மிட்கள்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் மாறுதலாக வச்சுருக்காங்க. சில பெர்மிட் வந்து 2 கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. சில நேரங்களில் நம்ம பெர்மிட் எடுத்து ஒர்க் பண்ணும்போதே சில பெர்மிட்களை கம்பைனாக ஒர்க் பண்ணுவோம். நம்ம உதாரணத்துக்கு வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே ஹார்ட் ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி கம்பைன் பெர்மிட்டாட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அடுத்து பெர்மிட் ரிசீவர்னா யார், பெர்மிட் ஹோல்டர்னா யார். ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் சில ஆர்கனைசேஷனில் வந்து பெர்மிட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, சில ஆர்கனைசேஷனில் பெர்மிட் ரிசீவர்னு சொல்லுவாங்க, சில ஆர்கனைசேஷனில் பிடிடபிள்யூ கோஆர்டினேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பெர்மிட் டு ஒர்க் கோஆர்டினேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த பெர்மிட் ரிசீவர் இல்லைன்னா பெர்மிட் ஹோல்டர், நம்ம பொதுவாக பெர்மிட் ரிசீவர்னே வச்சுக்கலாம். இந்த பெர்மிட் ரிசீவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த பெர்மிட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமேட்டிக்கும், அதாவது அந்த என்ன வேலை நம்ம செய்ய போகிறோம், அந்த வேலைக்கு என்னென்ன ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துட்டு அதுக்கு தேவையான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கட்டும், அப்புறம் யார்கிட்டலாம் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி அவங்ககிட்டலாம் சிக்னேச்சர் வாங்கியாச்சு அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ஒரு பெர்மிட் கிடச்சிருச்சு, ஒரு பெர்மிட் லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டூல் பாக்ஸ் டாக்ஸ், அதாவது அந்த என்ன வேலை நம்ம பண்ண போகிறோம், அந்த வேலையில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, என்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்கணும், அது மாதிரி என்னென்ன பிபிஎஸ்லாம் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாட்டு அந்த பெர்மிட் ரிசீவர் வந்து அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மொத்த வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற வரைக்கும் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பெர்மிட் ரிசீவர்கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி யாரெல்லாம் இந்த பெர்மிட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களோட என்ட்ரி ஷீட்டாக இருக்கட்டும், என்ட்ரி லாகாக இருக்கட்டும், இது எல்லாமே பெர்மிட் ரிசீவரோட அத்தாரிட்டியில் தான் இருக்கும். ஒரு பெர்மிட் ரிசீவர் வந்து முக்கியமாக அந்த ஒர்க் ஏரியாவை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ஒர்க் ஏரியாவில் தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதா, இது வந்து சேஃபான லொக்கேஷன் தானே, அந்த வேலை நம்ம சேஃபாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க முதல்ல வந்து இன்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒர்க் சைடில் எல்லா சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா, எக்யூப்மெண்ட் ஐசோலேஷன் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த எக்யூப்மெண்ட் ஐசோலேஷன் சீட் அதில் இருக்குதா, நம்ம பெர்மிட்டோட அட்டாச் பண்ணியிருக்கிறோமா, அது மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே பேரிகேட் பண்ணியிருக்கிறோமா, அது கரெக்டான ப்ராப்பர் வார்னிங் சைனேஜ் வச்சிருக்கிறோமா அந்த ஏரியாவில். அதே மாதிரி இப்போ இன்கேஸ்
கன்ஃபைன் ஸ்பேஸ் பெர்மிட்டாக இருக்குது அப்படின்னா கேஸ் டெஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டுள்ள ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து கேஸ் டெஸ்ட் நம்ம ரினியூவல் பண்ணணும். இதுதான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி ஒரு வேலையை வந்து முடிக்கணுங்கிற வந்து சூப்பர்வைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி அந்த வேலையை 100% சேஃபாட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிஷனோட பண்ணி முடிக்கிறதுங்கிறது தான் ஒரு பெர்மிட் ரிசீவரோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெர்மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால பல ஆக்சிடென்ட்கள் ஆகலாம், இல்லை ஒரு பெர்மிட் ரிசீவரோட கவனக்குறைவினால பல ஆக்சிடென்ட்கள் ஆகலாம். அதே மாதிரி இந்த பெர்மிட் ரிசீவர் பொசிஷனில் நடக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்னலாம் அப்படின்னா முக்கியமாக 5 காமன் மிஸ்டேக்ஸ் தான் பெர்மிட் ரிசீவரால் அடிக்கடி நடக்குது. இந்த 5 காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு பெர்மிட்டை முழுசாக வந்து ரீட் பண்ணாதது. அந்த பெர்மிட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்குது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முழுசாக படிக்காமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறது. அப்புறம் அந்த பெர்மிட்டில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் என்ன அப்படின்னு அது யாரெல்லாம் அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறது. அது வந்து டூல் பாக்ஸ் டாக்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன பிபிஸ் யூஸ் பண்ணணும், அது வந்து என்ன நிலைமையில் இருக்கணும், இது எல்லாமே செக் பண்ணக்கூடியது பேசிக்கான பெர்மிட் ரிசீவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, இது சின்ன வேலை தானே, இது வந்து இந்த சின்ன வேலைக்கு வந்து இவ்வளோ இது வேணுமா, உடனே முடிச்சிடலாம், சின்ன டைமில் தானே முடிக்கிறோம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக பண்ணுறது. இதுவும் ஒரு மேஜர் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்னாலே வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. அது மாதிரி புவர் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூ ஆக போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்போவே வந்து அத்தாரிட்டி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அது சேஃப்டி ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், இல்லை பெர்மிட் இஷ்யூஸாக இருக்கலாம், அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கோட ப்ரெஷருக்காக நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய முடிவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிகழலாம். அதே மாதிரி வேலிடிட்டி டைம், இந்த ஒரு பெர்மிட்டோட வேலிடிட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறது. அதாவது கேஸ் டெஸ்ட் ரினியூ பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த பெர்மிட்டை ரினியூ பண்ணணும். இந்த மாதிரி பெர்மிட் ரினியூவல் இந்த மாதிரி வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னா சைட் சிச்சுவேஷன் மாறலாம். அதாவது உள்ள கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது போல் இன்னும் கூட சில மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய ஃப்ரெஷர்ஸ் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெர்மிட் ரிசீவருங்கிற டியூட்டிக்கு வந்து ஃப்ரெஷராட்டு வரலாமா, அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, பெர்மிட் ரிசீவருங்கிற பொசிஷனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆட்கள் கூட பெர்மிட் ரிசீவராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக என்னென்ன ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது என்னென்ன ஆபத்துலாம் இருக்குது, அந்த ஆபத்துகள் வந்து நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும், பிபிஸ்னா என்ன, லைஃப் சேவிங் ரூல்ஸ்னா என்ன, இந்த மாதிரி மினிமமாக பேசிக்காக உள்ள நாலேஜ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கூட பெர்மிட் ரிசீவராக வந்து நீங்கள் புது ஆளாக இருந்திருந்தால் கூட, ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ நீங்கள் கூட அந்த பெர்மிட் ரிசீவருங்கிற ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது பெர்மிட் ரிசீவராக கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட் வந்து ஓவராலாக நம்ம பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து பெர்மிட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அது மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நம்மளோட கண்ணால் பார்க்க முடியும். இப்போ ஷட் டவுன்லாம் போனீங்க அப்படின்னா, ஷட் டவுனில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நிறைய மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம், நிறைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சிக்கலாம், அதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபெமிலியரைசேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால் பெர்மிட் ரிசீவரை வந்து ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான். நீங்கள் ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெளிவாக வந்து பெர்மிட் டு ஒர்க் அப்படிங்கிற சிஸ்டத்தை பற்றி படிக்கணும். இந்த என்னென்ன பெர்மிட் டு ஒர்க் இருக்குது, அது வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன பெர்மிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும், பிபிஸ்னா என்ன, பேசிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன, யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம அப்படி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் நம்ம கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, ஓகே உங்களோட பதில் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது, உங்களோட பதில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க. இந்த பெர்மிட் டு ஒர்க் உள்ள எல்லா டீட்டெயிலான டாக்குமெண்ட்ஸும், இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் வரக்கூடிய இன்டர்வியூஸில் கிடைக்கும். இது மாதிரி இந்த பெர்மிட் ரிலேட்டடான எல்லா ஜாபும் வந்து இந்த ஹேஷ்டேக்கில் நான் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து லிங்க்டின்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஹேஷ்டேக்கை சர்ச் பண்ணி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரிக்ரூட்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். ஹோல்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு பெர்மிட்டை நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி என்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன்.